ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அமாவாசை நாளன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய வம்சாவழியில் வாழ்ந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு நம்ம படைக்கிறதுங்கிறது வழக்கம். இப்படி செய்யறதுனால முன்னோர்களோட மனம் குளிர்ந்து நம்ம வாழ்த்துவாங்க. அமாவாசை நாளில் சில குறிப்பிட்ட காய்கறிகளை தான் சமைக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்களுக்கு படைச்சிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசை சமையல் அப்போது தர்ப்பணத்தின் போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் கண்டிப்பாக வாழைக்காய் நம்ம சேர்த்து வைக்கணும். வாழையடி வாழையாக நமது குலம் வளர்வதற்கு வாழைக்காயை அமாவாசை சமையலில் பயன்படுத்துகிறோம். இதை தவிர பலாக்காய், பிரண்டை, பாகக்காய் இதையும் சேர்த்து நம்ம காய்கறி இந்த 4 காய்கறிகளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புராணத்தில் இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை கூட சொல்லப்பட்டிருக்கு. வசிஷ்ட முனிவர் அவருடைய மனைவி அருந்ததி, இவங்க 2 பேருமே ரொம்பவே அழகான தம்பதிகள். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வசிஷ்ட முனிவர் அருந்ததி 2 பேருமே ஒன்றா வாழ்ந்த மனசொத்த ஒரு தம்பதிகளேன்னு சொல்லலாம். அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கல்யாணத்தப்போ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கற்புக்கரசி அருந்ததி. இவங்க விஸ்வாமித்திரரை சந்தித்து எங்கள் வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சிரார்த்தம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களின் நினைவாக செய்யப்படக்கூடிய ஒரு வித சடங்கு, அதாவது திவசம். இவங்க விஸ்வாமித்திரரை கூப்பிட்றாங்க. விஸ்வாமித்திரர் அவர் ரொம்பவே கோபக்கார ஒரு மகரிஷி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட வரேன், ஆனால் எனக்கு 1008 காய்கறிகளை கொண்ட சமையலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 1008 காய்கறிகளா அப்படின்ட்டு வசிஷ்டர் கொஞ்சம் திகைச்சு போகிறாரு. அதை கொண்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. உடனே அருந்ததி சொல்கிறாங்க, 1008 காய்கறி தானே, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. விஸ்வாமித்திரரும் வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்கள அன்போடு வரவேற்று அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வாழையில வச்சு உணவுகளை பரிமாற தொடங்குறாங்க அருந்ததி. 8 வாழைக்காய்களை முதல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலாக்காய், பாகக்காய், பிரண்டை இதை வச்சுட்டு 1008 காய்கறிகளை நான் பரிமாறிட்டேன், நீங்கள் சாப்பிட தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அருந்ததி. ரொம்பவே கோபமான விஸ்வாமித்திரர் 4 காய்களை வச்சுட்டு 1008 காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யுரைக்கிற அப்படின்னு ரொம்ப கோபமாக விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதற்கு ரொம்ப பொறுமையாக அருந்ததி அம்மா, சுவாமி நீங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீங்கள் அறிந்து இப்படி கோவப்படலாமா? பலாக்காய்ங்கிறது 600 காய்கறிகளுக்கு சமம், பிரண்டை 300 காய்கறிகளுக்கு சமம், பாகக்காய் 100 காய்கறிகளுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து 8 வாழைக்காய்களையும் வச்சுட்டேன், மொத்தம் 1008 காய்கறிகளை நான் பரிமாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாந்தமடைஞ்ச விஸ்வாமித்திரர் அருந்ததியோட அறிவு கூர்மையையும் சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்கும் குணத்தையும் பாராட்டுறாங்க. அவங்களும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மனதார வசிஷ்டரையும் அருந்ததியையும் வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால தான் அமாவாசையினப்போ வாழைக்காய், பிரண்டை, பாகக்காய், பலாக்காய் நம்ம சமைக்கணும். இதுதான் இந்த 4 காய்கள், இந்த 4 காய் 1008 காய்க்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம சமைச்சு அந்த ஆடி அமாவாசையில் நம்ம பரிமாறும் பொழுது, படையல் இடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய முன்னோர்களின் மனது குளிர்ந்து அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சாலே போதும், நமக்கு எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் அதை நீங்கும். எவ்வளோ கடன் பிரச்சனையிலேருந்தும் நம்ம மீண்டு வரலாம். பணவரவு தானாகவே அதிகரிக்க தொடங்கும். 16 செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும். நம்ம எப்பொழுதுமே அமாவாசை நாட்களில் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அப்படி முடியாத பட்சத்தில் இந்த ஆடி, தை, புரட்டாசி இந்த மாதிரி வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நம்ம இது போல் செய்யலாம். அதுவும் இப்போ வருகிற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வருது. அந்த நாளில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் இந்த காய்கறிகளை வச்சு சமைச்சிட்டு
நீங்கள் படையலிட்டு காக்கைக்கு சாப்பாடு போட்டுடுங்க. அதே போல் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பசுமாடுக்கு நீங்கள் அகத்திக்கீரை கிடைத்தால் நீங்கள் அதுவும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரையை கொண்டு போயிட்டு மரத்தின் கீழே இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நீங்கள் அந்த சர்க்கரையை நீங்கள் வந்து தானமாக போடலாம். அந்த சர்க்கரையை அதை எடுத்து சாப்பிடுவதுங்கிறது வந்து நமக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் அமாவாசை தினத்தில் இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அமாவாசை நாளில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம வந்து விரதத்தில் வந்து வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டோம். இதையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். வாசலில் கோலம் போடாமல் நம்ம வந்து முன்னோர்களுக்கு ரொம்பவே வந்து பயபக்தியோடு இருந்து அன்றைய நாளை முன்னோர்கள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த வாசலில் கோலம் போடக்கூடாதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் வந்து சுமங்கலி பெண்கள் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கணவர் தான் விரதம் இருக்காங்களே, வீட்டில் உள்ள பெரியவங்க விரதம் இருக்காங்களே, நம்ம வந்து சாப்பிடாமல் நம்மளும் இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கட்டாயம் சுமங்கலி பெண்கள் வெறும் வயிறோட சமைத்து நம் வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு நம்ம வந்து படையல் போடவே கூடாது. அதையும் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் இரவு வந்து எப்பொழுதுமே இரவு வந்து நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்போ வந்து சாதம் குண்டான் அதில் வந்து நம்ம கொஞ்சம் சாதத்தை வச்சுட்டு தண்ணி ஊற்றி தான் படுப்போம். இருந்தாலும் அமாவாசை தினத்துலேயும் எதையுமே வந்து கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு சாத குண்டானில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணியை நீங்கள் வந்து அடுப்படி மேலே வச்சுட்டு போய் படுங்க. ஏன்னா வந்து எப்பொழுதும் நம் வீட்டில் தேவதைகள் வந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஆடி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் தாகத்தோடு வருவாங்க. அவங்க வந்து இந்த தண்ணியை குடிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. வாசல்லையுமே ஒரு சொம்பு தண்ணீரும் கொஞ்சோண்டு சின்ன கிண்ணத்தில் சர்க்கரையும் வைக்கிற பழக்கமும் இன்றளவும் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்டு முன்னோர்கள் நமக்கு பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு போன விஷயங்களை நம்ம நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தெரியாத இப்போ வரக்கூடிய புது ஜென்ரேஷன் இதை வந்து கற்றுக்கோங்க. நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதாவது என்னுடைய மாமனார் மாமியார் அவங்க சொல்லி கொடுத்த அந்த பழக்க வழக்கங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். நன்றி.